ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விடிஜி 2.2. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோவிலாக அலைய போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேயில் நம்ம 2 டெம்பிள் போக போகிறோம். ஸோ என்னென்ன டெம்பிள்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் டெம்பிள் அதுக்கு போக போகிறோம். ஸோ ரெண்டாவது எந்த டெம்பிள் போக போகிறோம் அப்படின்னா வந்து ஜங்கிள் டெம்பிள். ஸோ ஜங்கிள் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிளில் இருக்கும், ஏன்னா பேர்லேயே போட்டிருக்கு. அதே ஜங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா அப்படியே ஜங்கிள் டெம்பிள் மட்டும் போகிறது இல்லாமல் 2 பேரட்டை வந்து ஆளுக்கு ஒரு பேரட்டை டேம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி சுற்றி பார்த்தோம் ஆஃப்லைனில். சுத்தமாக டெம்பிளே கிடையாது. அப்புறமா தான் தெரியுது டெம்பிள் வந்து நம்ம ரொம்ப தூரமாக தான் போய் ஆகணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டே காணோங்க. நாங்கள் சுற்றி முற்றி பார்த்தோம். ஃபாரஸ்ட் வந்துச்சு, அந்த ஸ்னோ ஐலாண்ட் வந்துச்சு, ஃபாரஸ்ட் வந்துச்சு, ஜங்கிள் கூட வந்துச்சு. ஆனால் அந்த டெசர்ட் மட்டும் வரவே இல்லை. டெசர்ட் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு போல். நாங்கள் ஸ்பானான இடத்துக்கும் டெசர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு போல். நானும் நினச்சேன் டெசர்ட் தானே சீக்கிரமாக கிடச்சிரும், ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண சீரீஸில் டெசர்ட் வந்து அங்கங்கே இருந்தது. இப்போ கேம் அப்டேட் பண்ணனால டெசர்ட்டை வந்து ரொம்ப ரேர் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெசர்ட்டே காணுங்க. நாங்களும் எவ்வளோ தேடி பார்த்தோம், கொய்யால அந்த டெசர்ட்டை மட்டும் காணும் ஃப்ரெண்ட்ஸ். பட் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி டெசர்ட்டை கண்டுபிடிக்கிறோம். மெயினாக வந்து நான் டெசர்ட் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா அங்கே வந்து புக்கு கிடைக்குங்க. ஸோ நான் வந்து ட்ரைடன்ட் எடுத்தேன்ல, நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க, ப்ரோ உங்கள் ட்ரைடண்ட்டை வந்து உங்கள் கிட்ட ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா வந்து அது பேர் தான் லாயல்ட்டியா, லாயல்ட்டி புக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த லாயல்ட்டி புக்கு மட்டும் கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கப்புறம் அன்பிரேக்கிங்னா உங்கள் ட்ரைடன்ட் உடையவே உடையாது ப்ரோ அப்படின்னீங்க. எனக்கு இந்த ரெண்டுமே கூட தேவையில்லை. இந்த ரெண்டுத்தில் ஒன்று அன்பிரேக்கிங், அப்படி இல்லைனா வந்து லாயல்ட்டி. இந்த ரெண்டுத்தில் ஒன்று கிடச்சா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த ரெண்டுமே புக்கால் மட்டும் தான் எடுக்க முடியுமா, இல்லைனா வந்து அந்த என்சான்ட் ரூம்னு இருக்கும்ல அதை வச்சு எடுக்க முடியுமான்னு சொல்லுங்கள். ஓகேவா கைஸ்? ஏன்னா வந்து எனக்கு அதை மட்டும் தெரியணும். ஏன்னா வந்து பெஸ்ட்டு வே எது, என்சான்ட்மெண்ட் ரூமில் தான் ஒரு ஈஸியாக கிடைக்கும்னா சொல்லுங்கள். இல்லை ஒரு புக்கு தான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப தெரியாது இதை பற்றி. ஸோ தெரியுதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அது பண்ணி ஆகணும். என் ட்ரைடன்ட்டை வந்து பவர்ஃபுல்லாக ஆகணும். ஓகேவா? எனக்கு அதான் வந்து ஒரே எய்மு. அப்படி தூக்கி போய் என் கிட்ட வந்துட்டே இருக்கணும். உடையவும் கூடாது, கிட்டையும் வரணும். அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். சரி கைஸ், டெம்பிளை தேடலாம். ஒரு வழியாக நாங்கள் வந்து டெம்பிளை கண்டுபிடிச்சிட்டோங்க. எங்கே இருந்துச்சுன்னா -1500 4500. அவன் வந்து டெம்பிள் கண்டுபிடிச்சிட்டான், என் கூட வந்த ஃப்ரெண்டு. நானும் வந்து எங்கடா டெம்பிளை காணும் அப்படின்னு நானும் பார்க்குறேன். டெசர்ட் வந்துருச்சு, பட் டெம்பிளை காணும். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போயிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் இப்போ ப்ராபபிளாக ரைட்டில் போயிருப்பான். ஓகே, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடாக மூவ் பண்ணி அந்த டெம்பிளை வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்போ ஃபுட்டு வேறு சுத்தமாகடா சாமி. ஓகே, ஸோ எங்கடா போட் அங்கே இருக்குது, டெம்பிளை காணோமே, வேறு திசையில் போயிட்டோமா. பட் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் வந்து கண்டுபிடிச்சின்னு கத்திட்டு இருக்கான். இரியா வரேன், கண்டுபிடிச்சிடா. ரைட்டு, லொக்கேஷன் சொல்ல மாட்டியா? எப்படி சொல்லுவான், நம்ம தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோமே. சரி ஓகே, சீக்கிரமாக வந்து நம்ம இது மேலே ஏறணுங்க. ஏறா. ஓகே, ஏறியாச்சு. ஏறு. இங்கே தாங்க எங்கேயாச்சும் இருக்கணும், பார்த்துடலாம். மோஸ்ட்டாக இங்கே தான் இருக்கும். ஸோ இப்படிக்காக தாங்க போயிருப்பான். ஏன்னா நான் அந்த சைடு போனால் இப்போ இவன் இப்படிக்காக தானே போயிருப்பான். ஸோ இந்த வழியாகவே போவோம். டெம்பிள் கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கை, பார்க்கலாம். ஒரு ஹோப் ஒன்று இருக்குது, இந்த சைடு தான் போயிருப்பான்ட்டு. பார்க்கலாங்க, போயிட்டே இருப்போம். ஸோ எஸ், இப்படிக்கா தான் போயிருக்கணும். வாங்க போயிட்டே இருக்கலாம். ஆண்டவா, டெம்பிள் மட்டும் என் கண்ணில் காட்டிடு. உனக்கு நான் டெம்பிளில் வந்து 2 தேங்காய் உடைக்கிறேன். ஸோ இந்த சைடு தானா? இருக்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. அங்கே பாருங்கள், ஒரு பெரிய மவுண்டெயின் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே தாங்க டெம்பிள் இருக்கும். ஏங்க ரேபிட்லாம் இருக்குங்க. இந்த ரேபிட்டை டேம் பண்ணாத பிரோஜனம் இருக்குது. ஆனால் பூனையை டேம் பண்ணால் க்ரீப்பர் வராது கைஸ், அது வந்து நல்லாவே தெரியும். பட் இந்த கேமில் பூனை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வில்லேஜில் வந்து எங்கேயாவது ரேராக கிடைக்கும். பட் ரேபிட் டேம் பண்ணி என்ன பிரோஜனம்னு தெரில. சும்மா வளர்க்கணும்னு வளர்க்கலாம் போல். ஸோ ஓகே, வந்தாச்சுங்க. எங்கடா இதான டெம்பிள்? இல்லையா, இது டெம்பிள் இல்லையா, வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஆடா பாவிகளா, எங்கடா இருக்குது? டெம்பிளையும் காணோம், என் கூட வந்தவனையும் காணோம். நடு இதில் தொலைஞ்சு போயிட்டோம் போல இருக்கே. எங்கே டெம்பிள் எங்க கைஸ்? அங்கே பாருங்கள், ஒரு புரோக்கன் போர்ட்டல் இருக்குது. அதுக்கு முழு போவோம் இருங்க. புரோக்கன் போர்ட்டல் தானே முக்கியம். அதில் தான் முக்கியமான பொருள் கிடைக்கும்ல. என்ன இருக்குது கேரட் கொடுங்க. அடி நல்லா கிடையாது இந்த கேரட்ஸு. என்னடா அது கேரட்டாக்கா? அங்கே இருக்கு எங்கள் டெம்பிள். எப்போ நல்ல வளங்க இந்த போர்ட்டலை பார்க்க வந்து டெம்பிளை கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன கதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை கண்டுபிடிக்க போய் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி எதுக்கோ வந்து எதையோ கண்டுபிடிச்சிட்டோம். எப்போ நல்ல வளங்க, இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் திரும்ப தொலைஞ்சு போயிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளையை நம்ம வந்து இப்போ டெம்பிளுக்கு வந்தாச்சு. எல்லோரும் தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல புக்கு கிடைக்கணுங்க. வேண்டிக்கோங்க ப்ளீஸ். ஹெல்ப் மீ. ஓகே வந்தாச்சு. ஓகே கேரட் சாப்பிட்லாம்.
சரி கமான் கமான். ஓகே சூப்பர், கேட் சாப்பிட்டாச்சு. இப்போ கீழே போகலாமா? ஆர் யூ ரெடி? ஐயோ கிரீப்பரு, டே வரண்டா கிரீப்பர், ஹவு டேர் யூ அட்டாக். அம்மா என்னடா இப்படி விடுச்சிட்டான். ஓகே இப்போ உள்ளே போகலாம். குட்டி சாம்பியா? ஐயோ இவன் தாண்டா மோசமான ஆள். பெரிய சாம்பி கூட பரவாயில்ல, இவன் ஓடி வந்து அடிக்கிறான். கோவமாக வருது என்ன பார்த்தா. ஓடி போடான். அடுத்து இவன் யாராவன்? என்னப்பா மூக்கு என்ன புடலங்க மாதிரி இருக்கு. அட்றாவனே அட்றா. டே செத்துறான். ஓகே இப்போ வந்து உள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை தள்ளி விட்டான் இவன். டேய் எதுக்குடா உனக்கு இந்த வேலை? கொண்டாரு தண்ணி குடிக்க போயிருந்தா அந்த கேப்பில் வந்து இப்படி தள்ளி விட்டான் பாருங்களேன் நம்மளை. ஓகே இப்போ நம்ம வந்து டெம்பிள் உள்ள போகலாமா? நைட்டு வர ஆக போதா, ரொம்ப வானம் மாதிரி இருட் ஆயிடுச்சு. ஓகே வாங்க போகலாம். டேய் டேய் டே சாவ். வா சாவ் சாவ் சாவ். வேணுமா உனக்கு? ஏன்னா டம்மி நீலாம் ஒரு ஆளே இல்லை. ஏங்க இந்த சாமி தாங்க நான் இருக்குதுலே டம்மி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து இப்போ டக்குன்னு வந்து சென்டர்லையா இருக்கும். அது சென்டரில் போகலாம் தானே கைஸ்? போகலாம் தான் நினைக்கிறேன். போனால் செத்துருமா என்ன? சென்டரில் தானே போகணும். ஆமாம் சென்டரில் தாங்க போகணும், அதான் ரூலு. ஏம்மா நல்ல வேலையோ, சென்டரில் போனால் செத்துருவோம் போலடா. அடப்பாவி நல்ல வேலைடா. இங்கே தான் புக்கு இருக்குது. என்ன புக்கு? ப்ரொடெக்ஷன். ஐயோ சரி ஓகே, இது மூலம் உடச்சிடலாங்க. ஓகே இது உடச்சாச்சு. ஏங்க ப்ரொடெக்ஷன் வச்சு நான் என்னங்க பண்ணுவேன்? அன்பிரேக்கிங் கொடுங்கடா டி ப்ளீஸ்டா. இதில் என்ன புக்கு? பீசிங் அப்படின்னா என்னது? பீசிங்னா என்னது தெரில. சரி எடுத்து வைக்கலாம். ஸோ இப்படியே புக்கு கொடுங்கடா. ஆடா போங்கடா, சேடில் தான் இருக்குது. ஐயோ பாவம், மேலே இருக்கிறவனுக்கு வந்து மீட்டு தான், ஜாம்பி மீட்டு தான் கிடைக்க போகுது. தம்பி எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ டிஎன்டி எடுத்துக்கலாம். பாவங்க அவனுக்கு ஜாம்பி மீட். என்னடா இது ஜாம்பி மீட் இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். ஓகே கைஸ், என்ன கைஸ் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா 2 புக்குமே கிடைக்கல. லாயல்ட்டியும் கிடைக்கல, அன்பிரேக்கிங்கும் கிடைக்கல. ஒருவேளை வேறு இடத்துல தான் கிடைக்குமா? முக்கியமான இடத்துல கிடைக்குமா? இது மீறி வேற எங்கே புக் கிடைக்கும்? மோஸ்ட்டாக டெசர்ட் டெம்பிளில் தான் புக்கு கிடைக்கும். டே ரொம்ப ஆசையாக வந்தேனேடா, ஆசையில் மண்ணள்ளி போட்டிங்களாடா, போங்கடா. சரி ஓகே கைஸ், மேலே ஏறி போகலாம். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ வந்து எங்கே இருக்குது? இது உடச்சிட்டு தான் போகணும் போல். நம்மகிட்ட பிளாக் வரல. சீக்கிரம் ஓட கமான். கேரட் சாப்பிடு. ஏங்க இந்த கோல்டன் கேரட்டுக்கு என்னங்க பவர்? நானும் சாப்பிட்றேன், ஏதோ பவர் கிடைச்ச மாதிரி தெரில. நான் இது கெத்துன்னு நினச்சேன். இது டம்மி தான் போலியே. சாதா கேரட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் ஹெல்த்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏறுதே தவிர வேறு எதுவும் பெருசாக தெரிலங்க இதில். இது எதுக்குன்னு தெரியல. ஸோ கோல்டன் கேரட் எதுக்குன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது முக்கியமாக எபிலிட்டி எதாவது இருக்கான்னு சொல்லுங்கள். சரி பட் எனக்கு புக்கு கிடைக்காதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். வேறு ஏதாவது வழி ஏதாவது பண்ணி என்ஜாய் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள். எனக்கு அன்பிரேக்கிங் வேணும் கைஸ், ப்ளீஸ் ஏதாவது ஒரு வழி பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. ஓகே இப்போ வந்து மேலே போகலாம். ஓகே மேலே வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றத்தோடு தான் இப்போ நான் வெளியே போகிறேன். லெட்ஸ் கோ. ஏங்க ஒரே இடத்துல வேறு 2 டெம்பிள் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது தானே? அதை யோசிக்காமல் விட்டியாடா வீட்டிஜி. இருங்க நம்ம எதுக்கோ இன்னொரு டெம்பிள் தான் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இருந்தால் ஊருக்கு, இல்லைனா வந்து சாமிக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து அடுத்து ஜங்கிள் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் சர்ச் பண்ணலாம். வேறு என்ன பண்ண முடியும் இல்லாததுக்கு? ஓகே இப்போ வந்து இன்னொரு டெம்பிள் கண்டுபிடிச்சிட்டேன். வீடுஜி நீ ராசிக்காரன்டா, நீ உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. ஓகே நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே கிடச்சிருச்சு. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில். நீ இருக்கு அவனும் வரட்டும், சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் இந்த தடவை. கைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஐயோ வீடுஜி நீ கொடுத்து வச்சவன்டா. உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் ஏன் இதுக்குள்ளே எந்த ஜாம்பியுமே இல்லை? அதில் அத்தனை ஜாம்பி இருந்தானுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நைட்டு வர ஆயிடுச்சுங்க. சரி பரவாயில்ல, நைட்டு தானே ஆச்சு, அதுக்கு என்ன. ஓகே இப்போ ஃப்ரெண்ட் இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். போகலாமா? தயாரா? எங்கடா அவன் வந்து தொலைய மாட்டான். வந்தால் உள்ளே போகலான்னு பார்க்குறேன், வர மாட்டானே. அப்புறம் நானே போய் லூட்டு வச்சிருவேன் பார்த்துக்க. சீக்கிரமாக வருதா இருந்தா வா, இல்லைனா கிளம்பிடுவேன். ராட் அண்ட் ஃப்ளெஷ்ஷா இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? சச்சா கீழே எத்தனையோ புக்கு கிடைக்க போகுது. இந்த ராட் அண்ட் ஃப்ளெஷ் வச்சு எதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரொடெக்ஷனு அதுவும் ப்ரொடெக்ஷன் 1 கொடுத்துருக்கானே. நான் 2, 3 கொடுத்தா கூட பரவாயில்ல. 1 கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்கீங்களா நீங்கள்? அங்கே இருக்கீங்கடா. ஏங்க அவன் என்னங்க பண்ணுறான்? வந்துட்டான்டா, ஒரு வழியாக வந்துட்டான்டா. சாமி வாடா. எப்பா இவனுக்கு வெயிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பொழுது விடிஞ்சிரும் போல். சரி கைஸ் போகலாமா இப்போ? வா லெட்ஸ் கோ. என்னடா இது கைஸ்? இல்லை எனக்கு புரியல. டிஎன்டி வெடிச்சிருச்சா? நான் தான் எதுவுமே பண்ணலையே. என்னடா இது? பிளாக்ஸ் உடஞ்சிக்கிறது வெடிஞ்சிருச்சு. டிஎன்டி எப்படி வெடிஞ்சது? யார் வெடிச்சா? என்ன ஆச்சுன்னே புரியலையே. ஏங்க மேலே உடஞ்சி கூட இல்லை. இவன் ஏதோ குசுமு பண்ணிட்டானா? இவனும் பண்ணியிருக்க முடியாது. மேலே ஓப்பனில் தானே இருந்தது. அடப்பாவத்தை. என்னடா இது கைஸ்? இது என்ன ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கா இல்லைனா வந்து இது ட்ராப்பா இது? ஆடாடாடாடாடாடா. கீழே விழாதடா, மேலே ஏறுறா சாமி.
ஐயோ யோ கைஸ், என்ன கைஸ் இது, திரும்ப மேலே தான் போகணும் போல். ஆனால் மெண்டல் இப்போ தான் சொன்ன கீழே உண்டா பாருங்களேன். டே என்னடா கொடுமையாக இருக்குது கைஸ், இதெல்லாம் கால கொடுமைங்க. ஆடா பாவி, புக்கு கிடைக்கும்னு பார்த்தா ட்ராப்பு தான் நினைக்கிறேன். தண்ணிலாம் ஒழுகுது. ஏங்க என்ன இப்போ நான் எதுக்கு இங்கே வந்து மாட்டேன்னு புரியல எனக்கு. சரி ஓகே, இதை உடச்சி கொள்ளலாம். இது எதுக்குன்னு தெரியல, நம்ம நல்லா ஏமாற்றிட்டானுங்க. நல்லா மொட்டை வச்சிட்டிங்களே, பார்த்துக்கலாம்டா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து மேலே போக வேண்டியதான். ஓகே லெட்ஸ் கோ, கமான். அவன் ஜாம்பி சண்டை போட்டிருக்கான். இப்போ அது ஓகே, இதை உடச்சு விட்டு தான் போகணும். ஓகே லெட்ஸ் பிரேக் இட். ஓட கமான் கமான் கமான். இருங்க, இதெல்லாம் சைடில் போட முடியுதான்னு பார்க்கலாம். சைடில் ஒன்று போடு, சைடில் போடு. போட்டாச்சு. இப்படிக்கா போகலாம். ஓகே கமான். ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட், அவ்வளோதான். இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். சின்ன ஏமாற்றம் இல்லை, மிகப்பெரிய ஏமாற்றம். ஸோ டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நான் பார்த்தேன். டெம்பிள்னா ஐ மீன் ஃபாரஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் தான் இப்போ திரும்ப ரிட்டர்ன் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு வழி இருந்தால் கூட போய் பார்க்கலாம். கமான் லெட்ஸ் கோ. ஓகேங்க, ஒரு வேளையை மேலே வந்தாச்சு. ஆனால் எனக்கு வருத்தம்னா நம்மளை ஏமாற்றிட்டாங்க பாஸ் அப்படின்ற மாரி உள்ளே போய் பார்த்தா கீழே தள்ளி விட்டானுங்க. இது என்னன்னு புரியல கைஸ். இது கேமில் காமனா இல்லைனா என் கூட வந்தவன் தான் குசும்பு பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கானான்றதை சொல்லுங்கள் எனக்கு. பட் அவன் பண்ண மாதிரிலாம் தெரியல, அவ்வளோ ஒர்த்துலாம் இல்லையே. நம்மளை ப்ராங்க் பண்ணுற அளவுக்குலாம் ஒர்த்து இல்லையே. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது ஏன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க. நம்மளுக்கு கிடச்ச புக்கே 2, அதுவும் வந்து 2மே வந்து லெவல் 1 தான். ஸோ கிடச்சதே ஒரு பெரிய லெவலில் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாமே லெவல் 1ல் தான். இந்த ட்ரைடெண்ட்டை தூக்கி போட தான்டா இவ்வளோ ஆசைப்படுறேன். தூக்கி போடவே பயமாக இருக்குங்க இப்போ இந்த ட்ரைடெண்ட்டை. ஏன்னா அந்த எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, தூக்கி போட அப்புறம் வந்து காலி ஆகிடுமோ அப்படின்ற பயம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன், ஆண்டவா எனக்கு அந்த புக்கு கொடுத்துரு. ஆனால் கிடைக்கல. ஸோ அங்கே பாருங்கள் இன்னொரு டெம்பிள். இது வந்து புது டெம்பிளாக நம்ம ஆல்ரெடி போன டெம்பிளான்னு தெரில. புது டெம்பிள்னால் சந்தோஷமாக இருப்பேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவா இது புது டெம்பிளாக தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ ப்ரே வேண்டிக்கிறேன். புது டெம்பிள் தானே ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஒரு புக்கு கொடுத்துருங்க. ரிட்டர்னிங் லாயல்ட்டி மட்டும் கொடுத்துருங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேமுக்கு லாயலாக இருப்பேன். எங்கடா வாங்கடா, என்னடா ஆடா போங்கடா டே. சரி நம்ம போனதுங்க. சரிங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு காலி பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா ஜங்கிளுக்கு தான் போகிறோம். வாங்க ஜங்கிளுக்கு போகலாம். ஓகேங்க, ஜங்கிளுக்கு வந்தாச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -3000 +3000. ஓகே, நாங்கள் வந்து நிறைய ஜங்கிள் போனோம். ஆனால் இந்த ஜங்கிளில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வந்து டெம்பிள் இருக்கான். மற்ற ஜங்கிளில் வந்து டெம்பிள் இல்லையா. ஸோ டெம்பிள் இல்லாமலேயும் ஜங்கிள் இருக்குமா? இதெல்லாம் அநியாயமாக இல்லை பாஸ். டெம்பிள் இல்லாமல் ஜங்கிள், டெம்பிள் இருக்கிற ஜங்கிள். இதை வந்து நாங்கள் இதில் தான் கண்டுபிடிச்சோம், மைன்கிராஃப்ட் சீடில் தான் கண்டுபிடிச்சோம். டெம்பிள் இருக்கிற மாதிரி ஜங்கிளை கண்டுபிடிச்சோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வீட்டு பக்கத்தில் ஜங்கிள் இருந்துச்சு, ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்துவிட்டோம். சரி ஓகே, ஸோ இங்கே தான் வந்து டெம்பிள் இருக்குன்னானுங்க. டெம்பிளை அங்கே இருக்குங்க கரெக்டாக வந்தாச்சு. கரெக்டாக நீங்கள் சொல்கிற லொக்கேஷனில் டெம்பிள் இருக்குது. எப்படின்னு தெரில, மைன்கிராஃப்ட் சீடு கேட்குறானுங்க, போட்டேன். கரெக்டாக இங்கே இருக்குப்பா போப்பான்னானுங்க. உண்மையிலே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய்ட்டு என்னென்ன லூட் இருக்குன்னு பார்க்கலாமா? என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்கு தெரியலையே. அப்படி தான் ஒஸ்ட்டு போனோமா என்ன? சரி, நல்ல டெம்பிளை உடைக்க எனக்கே கஷ்டமாக இருக்கேன். சரி உள்ளே போனால் வச்சு தான் ஆகணும், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஓகே வந்தாச்சுங்க. இந்த டெம்பிளுக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேங்க. இங்கே ஏதோ சீக்ரெட்லாம் இருக்குங்க, ஏதோ சீக்ரெட்டு செஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டக்குன்னு போயிட்டு நம்ம வந்து நார்மல் செஸ்ட் எடுக்கலாம். சீக்ரெட் செஸ்ட் எங்கேயும் இருக்கும், எங்கேன்னு மறந்து போச்சு. கீழடா ஒரே இருட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஜாம்பி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும், சந்தேகமே இல்லை. எங்கடா எங்கே இங்கேயா கீழே? இந்த பாதை ஏங்க இருட்டாக இருக்குங்க. டேய் கூட வந்தவனே வந்து லைட்டு போடுறா. லைட்டு போட்டு போடா. எங்கடா அவன்? இப்போ கரெக்டாக வந்து டெம்பிள் எங்கன்னு தேடிட்டு இருப்பான். வந்துட்டான். இரா உடச்சு விட்லான்டா அவனுக்கு. இந்த சைடு வாடா, ஒச்சு விட்றேன். ஐயோ என்ன இந்த சைடு வந்துட்டான். சரி இந்த சைடு ஒச்சு விட்டா. இராரா நானே ஒச்சு விட்றேன்டா சாமியே. ஒட்டி விட்றேன். இரா நீ உடைக்காதரா. வா வண்டம்பர் இரு, நானும் கீழே வந்துடுறேன்டா. வரா. ஓகே போகலாமா டெம்பிளுக்கு? இப்போ வந்து பாருங்க கைஸ், இதில் ஆனால் இங்கே கண்டிப்பாக செஸ்ட்டில் வந்து புக்கு கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கிடைச்சா நன்றி, கிடைக்கும்னு நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் போட்டியா? இங்கே கீழே வந்து போடியா? மேலே எதுக்கியா டார்ச்சு, கீழே வந்து போடியா? ஐய ஒன்று சொன்னால் இன்னொன்று செய்கிறானே. இது என்னதுடா இது? ஏங்க இந்த லிவர் எடுத்தால் ட்ராப்பு தானே இது? இருங்க, என்னாச்சு? ஒன்றுமே ஆகலையே. அடுத்து இது கொடுக்கலாம். என்னாச்சு? ஒன்றுமே ஆகலை. ஓகே, ஸோ வாங்க போகலாம். என்னாச்சுன்னு தெரில எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குஞ்சிட்டு போகலாம். ஏன்னா ட்ராப்ஸ் நிறைய இருக்கும். பார்த்தீங்களா அம்பு கொடுத்து பாருங்கள். யாருக்கிட்ட பார்த்தீங்களா அம்பு? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? பாருங்கள் ஃப்ரெண்ட், ஏன்னா வந்து கீழே ஒரு கயிறு இருக்குது தெரியுதா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் பண்ண ட்ராப்பு. நம்ம இங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வச்சுடு, அதை வச்சுட்றா. யாருக்கிட்ட ட்ராப்பு? நாங்களே ஒரு கில்லாடி. ஓகே, ஸோ அம்புலாம் வந்து இங்கே மாட்டிகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெட் ஸ்டோன் ட்ராப்பு. இதையும் வச்சு விட்றலாம். இது கொஞ்சம் டேஞ்சரான ட்ராப்பாக தான் இருக்கும். அப்பா ட்ராப்பே வச்சிட்டேன், ஆனால் அடி உழுது. ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை உடைக்கணும். ஓகே, இப்போ வந்து எறா செஸ்ட்டை என்ன இருக்குது? இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன இருக்குன்னு பாடுறா. கோல்டு. போங்கடா, கோல்டுலாம் ஒரு இதுன்ட்டு சரி அயனாவது கொடுத்தானுங்களே. ரியல் லைஃப்பில் தாங்க கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பட் மைண்ட் கிராஃப்டில் வந்து கோல்டுக்கு வேல்யூவே கிடையாது. அதை வச்சு நீங்கள் ஒரு வெப்பன் பண்ணி பாருங்களேன், 2-3 அடியிலே உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்கு அயனே பெஸ்ட்டுங்க. மைண்ட் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் கோல்டு தான் லீஸ்ட்டு. அயனே நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன் நான். ஏன் கோவில் ஸ்டோனே நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். கோல்டு டேமேஜ் விழும், பட் டக்குன்னு உடஞ்சி போயிடும். அது நீங்கள் யூஸே பண்ண முடியாது. அன்பிரேக்கிங் வேணால் போடலாம், பட் அதுக்கு போடுறதுக்கு நீங்களே சொல்லுங்கள். அன்பிரேக்கிங் எடுத்திங்கன்னா டைமண்டுக்கு போடுவீங்களா, இல்லை இது ட்ரைடண்ட்டுக்கு போடுவீங்களா, இல்லை கோல்டுக்கு போய் போடுவீங்களா? யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி ஃப்ரெண்ட், இப்போ இங்கே ஒரு சீக்ரெட் செஸ்ட் இருக்கும்னாங்க. அதுதான் எங்கே இருக்குன்னு தெரில. டே ஈரா வந்துட்டான். ஜோக்கர் தான், அவ்வளோ சீன்லாம் இல்லை. சாவடா. ஓகே, ஸோ அடுத்து வந்து இங்கே இருக்குமா? இல்லையே, இது உடச்சா வெளியே தானே போகும். இல்லைனா அந்த 3 லாக்கர்மன் சேர்ந்து அங்கே தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இதில் ஒன்று இதில் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த 3 கண்டிப்பாக அங்கே தாங்க இருக்கணும். அந்த 3 இது மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, லிவர் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் வந்துச்சு லைட்டாக. இங்கே தான் பார்த்தேன். இதே தாங்க. இன்னொரு செஸ்ட்டு. ஐயோ, அவன் எடுத்துடலாம். என்ன இருக்கு தள்ளுறா அடிச்சிட்டேன். போங்கடா. 14 கோல்டு. ஸோ 7 இது கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ஏதோ கிடச்சிச்சு. சரி தம்பி, நீ என்ன பண்ணுற? அங்கே பிஸ்டன் இருக்குது பாரு, பிஸ்டனு அதை எடுத்துகிட்டு வந்துருப்பா. என்னங்க இது? போங்க ஃப்ரெண்ட், நான் புக்கு ஒன்றாவது கொடுத்துருக்கலாம். சரி, டம்மியாக ஒரு புக்கு கொடுத்துருந்தா கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருப்பேன். எதுவுமே இல்லாமல் கோல்டு அண்ட் இது தான் கொடுத்தாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு நான் டெம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ கைஸ், இந்த கேமில் வந்து 2 டெம்பிள் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ 2 டெம்பிளும் பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. தர்பூசணியாவது எடுத்துகிட்டு போகலாம், பசிக்கும் போகிற வழியில் அதை சாப்பிட்ணும்ல. ஸோ தர்பூசணி எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கலாங்க. ஸோ நிறைய இருக்குங்க, தர்பூசணி நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க் இருக்குது, முடிஞ்சுன்னு நினச்சிடாதீங்க. நம்ம இன்னொன்று சொன்னோமே, என்னது பேரட்டு, அதையும் எடுக்கணும்ல. ஸோ எங்கே இருக்குது சீடு இவங்ககிட்ட இருக்குது. ஐயோ, பேரட் இப்போ தாங்க ஒன்று பறந்து போச்சு. இருங்க, அது அப்புறம் எடுத்துக்கலாம். சீடு வேறு அவங்ககிட்ட இருக்குது. சீக்கிரம் சீடை வந்து குட்ரா, நான் பேரட் எடுக்கணும். பச்சை கலரில் பேரட்டுங்க, நல்லா இருந்தது. சரி, ப்ளூ கலரும் நல்லாயிருக்கும், பட் பார்க்கலாம். ரெட் கலரும் சூப்பராக, எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். பேரட்டாலேயும் சூப்பராக தாங்க இருக்கும். சரி, ஓகே, சீக்கிரமாக வந்து தர்பீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதை கெத்துனா நான் பேரட் தான் நம்ம அப்படியே தோல் மேலே நிற்குங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்கவே, நல்லா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஓகே, தர்பீஸ் ஓகே எடுத்தாச்சு. போதுமா இல்லை நிறைய எடுத்துட்டோமான்னு தெரில. இன்னொரு தர்பீஸ் எடுத்துருவோமா? டேக் இட். தர்பீஸ் சூப்பர். வகை வகையான தர்பீஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே தம்பி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, நீ அந்த சீடு கொடுக்குறனால அதை கொடுப்பா. யாரா அவன்? விச்சு. இரா சோடரா. விச்சு, என்னடா நீங்கள் அடிச்சுக்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அடப்பா. என்ன ஆச்சுன்னு தெரியல. கைஸ், இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. 2 பேரும் கெட்டவனுங்க தான். இவனுங்க எதுக்கு அடிச்சுக்கிறானுங்கன்னு தெரியலையே. என்ன ஆச்சு? இவனுங்க 2 பேரும் எதிரியா நண்பர்களா? கைஸ், இது ஏன் இப்போ அடிச்சுக்கிட்டானுங்க தெரியலையே எனக்கு. ஏன்டா இவனுங்களும் நண்பர்கள் தானே, 2 பேரும் எதிரி தானே, எதுக்கு அடிச்சுக்கிட்டானுங்கன்னு தெரில. ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட சீடு கொடுத்துட்டாங்க. 20 சீடு கொடுத்துருக்கான், வீட் சீடு. இப்போ நம்ம பறவையாக தான் தேடணும். சீடு இல்லாத போது பறவை என் கண்ணு முடி வந்துட்டு போச்சு. இப்போ என் கையில் சீடு இருக்குது, இப்போ வர மாட்டேங்குது பாருங்களேன். கிரீப்பர். தம்பி, தப்பு பண்ணுறீங்கப்பா கிரீப்பர். ஏன்டா அழகாக இந்த ஃபாரஸ்ட் எப்படி அழிச்சிட்டோம் பாருங்களேன் அந்த கிரீப்பர். ஏன்டா இப்படி அழிக்கிறீங்க? ஏன் ஒய் யூ டூ லைக் திஸ்? சொல்லு, ஒய், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இங்கே வா, உனக்கு என்ன ப்ராப்ளம் தம்பி? ஷீல்டு. அப்பா, நல்லா ஷீல்டு இருந்தனால எழுத்து போல. ஷீல்டு நம்ம நல்லா காப்பாற்றுதுங்க. வாடா தம்பி, வா. எதுக்கு உனக்கு என்ன ஒர்க்கிங்க? போ, ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போ. ஃபாரஸ்ட்டு மனுஷங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் ஒன்றுமே ஜாம்பிக்கு கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறவை வாங்க. பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இருக்குச்சு, பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை, அது பட்டு நீயா கிடக்கு. கட்டு கட்டா செத்த நோட்டு கட்டு, இப்போ பூட்டு போட்டு கிடக்கு. பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை, அது பட்டு நீயா கிடக்கு. எங்கடா உனக்கு பட்னி எண்ணெய் தீக்கலான்னு பார்க்க வரமாட்டேங்குது. பறவைகளா இருங்க, பறவை போய் மியூசிக் போடலாமா? கிச் 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 குச் குச் குச். என்ன பண்ணாலும் வரமாட்டுறாங்களே, எங்கடா காணாமல் போயிட்டீங்களா? எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. சரி, இங்கே போய் பார்க்கலாம். பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ். மேலே பார்த்தீங்களா சாமி மரத்து மேலே, அங்கே பார்த்தீங்களா? லவ் பேர்ட்ஸ் தக்க தூமிதா. என்னடா ஐயா, ஏதோ பக் ஆகிடுச்சா? ஏன்னா இவ்வளோ நேரம் கண்ணுக்கு தெரிஞ்சானுங்க, இப்போ தெரியலனா என்ன ப்ராப்ளம்? ஆடா பாவிச்சா, பேம்பு வந்து க்ரீன் பேரட் நினச்சிட்டேன் நான். சே, போங்கடா. பசியே வந்துச்சுல அவனுக்கு தேடி. ஒரு பேரட்டு காணுமே, எங்கே பேரட்ஸ்? பச்சை கலர் பேரட்டு பார்த்துறேன். சூப்பர் தங்கக்குட்டி. இந்தா சாப்பிட்றேன். உனக்கு தாண்டா. வாடா வா உட்கார், வா அண்ணன் மேலே உட்காரு. சிட்டுன்னு சொன்னால் நீ சிட் பண்ணோம், ஸ்டாண்டு நான் ஸ்டாண்ட் பண்ணும். மேலே ஏறு. கமாண்ட் ஆர்டர்.
என் மேலே வந்து ஏழு திஸ் இஸ் யுவர் ஆர்டர். வருதுங்க. என்னடா இங்கே வருது மேலே ஏறா? ஏறிக்கிச்சு. சூப்பர். டேய் பாத்தியா பரவாயில்ல இதுதான் பார்க்குறான். எழுதுடா டேய் எனக்கும் வேணுங்க எங்க அப்படின்றான். இரியா அதுக்கெல்லாம் ஒர்க் இருக்குது. எங்கே இருக்குது? வேர் இஸ் தட்? ஃபஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி போடு. அங்கே பாருங்கள் ஒரு கோழி வந்து டே எனக்கும் கொடுங்கடா எனக்கும் பசிக்குதுடா அப்படின்னு. கோழி உன்னெல்லாம் வளர்க்க முடியாது. இதான் மனுஷங்க மென்டாலிட்டி. உனக்கு கொலை தான் பார்ப்பானுங்க. ஆனால் பேரட்னா வளர்ப்பானுங்க. நாங்கள் கொஞ்சம் கேடு கெட்டவங்க தான், எங்களை மன்னிச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து திரும்ப ஃபஸ்ட் பர்சனுக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருந்துச்சா? வேறு லெவலில் இருந்துச்சா ஃபஸ்ட் பர்சன்? ஃபஸ்ட் பர்சன் மாத்திரானா திரும்ப இதே வந்துச்சு. ஓகே ஸோ கைஸ் இதோட நம்ம நீங்கள் இந்த கேம்லேயே முடிச்சிக்கலாம். எப்படி இருந்துச்சு? நான் ஒரு பேரட் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அவனுக்கு ஒரு பேரட் மட்டும் எடுத்து கொடுத்துடலாம். கைஸ் இங்கே இன்னொரு பேரட் இருக்குது. வாடா வந்து எடுத்துக்கூட எப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் தான் கண்டுபிடிச்சேன். இதையும் டேம் இப்படி அழகாக இருக்குது. அட போய் அழகான பேட்டிங் எடுத்துக்கிட்டானே. சரி ஓகே ஸோ கைஸ் அடுத்து வந்து இந்த நெதருக்கு போகலாமான்னு சொல்லுங்கள். அடுத்த பாட்டில் அடுத்த அட்வென்ச்சர் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் வந்து டெம்பிள் போக சொல்லி கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஒருத்தர் ரொம்ப ஸ்பேம் பண்ணால் அதான் டெம்பிள் சீரிஸ் போட்டோம். ஸோ அடுத்து நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்து எங்கே போகலான்னு சொல்லுங்கள். நெதரில் போய் போகலாமா இல்லை இங்கே வேறு ஏதாவது அட்வென்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஏதாவது நேம் பிளேயர்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் போகலாம். சரிங்க இதோட நம்ம வந்து இந்த மைன்கிராஃப்ட் வீடியோ முடிச்சிக்கலாம். எனக்கு ஒரு பேரட் அவனுக்கு ஒரு பேரட் சூப்பராக இருக்கலாம். எனக்கு பச்சை அவனுக்கு ப்ளூ. சரி கைஸ் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் VDG 2.0 கைஸ். பாய் 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 பாய். மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஒரு சேனல் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த சீரீஸில் எங்கே போகலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாய் கைஸ். பாய்.